அனைவருக்கும் வணக்கம். ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் 3வது பாகம். டிசம்பர் மாதம் 1945வது வருடத்துல பெறப்பட்ட செய்திகளை படிக்கிறோம். நேற்றுக்கு நம்ம படிச்ச முக்கியமான ஒரு வார்த்தையை திரும்பி ஞாபகப்படுத்திக்குவோம். மதிப்பிற்குரிய லாலாஜி, ஆன்மீகத்திற்கு மாபெரும் எதிரி எது? கௌரவம். இதுவே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கேட்கும் பொழுது ஆன்மீகத்திற்கு மாபெரும் விஷம் எதுன்னு கேட்டிருந்தார் பாபுஜி. அதுக்கு கோபம்னு லாலாஜி பதில் கொடுத்திருந்தார். இப்போ கௌரவமும் கோபமும் தான் நமக்கு நம்முடைய ஆன்மீக பாதையில மிகப்பெரிய தடைகளாக உள்ளன அப்படிங்கிற விஷயத்தை பத்தி நம்ம நேற்றுக்கு ரொம்ப டீட்டெயிலாவே பார்த்தோம். முக்கியமா நம்ம சொல்ல வேண்டிய விஷயத்துல ஒண்ணு என்னன்னு கேட்டா, நம்முடைய கௌரவம் வெளியில இருக்கவங்களால பாதிக்கப்படாது. நம்முடைய உறவினர்கள், நண்பர்கள், நம்ம தினமும் சந்திக்கிறவர்கள் தான் மேக்சிமம் நமக்கு கௌரவ பங்கம் ஏற்படுத்துவாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா பெரும்பாலான நிகழ்வுகள்ல பாத்தீங்கன்னா அது வாரிசுகளால கௌரவ பங்கம் ஏற்படும். சில இடங்கள்ல அவர்கள் பணி செய்கிற அலுவலகங்கள்னால கௌரவ பங்கம் ஏற்படும். வெகு சில இடங்கள்ல மட்டும்தான் சமுதாயத்துல இருக்கக்கூடியவங்களால கௌரவ பங்கம் ஏற்படும். இதெல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்த்து அங்க என்ன பங்கம் ஏற்பட்டது அதுல இருந்து அப்படின்னு நம்ம சமாதானப்படுத்திக்கிறதுக்கு இல்லை. இது அன்னைக்கு சொன்ன மாதிரி உள்ளார்ந்த கோபத்தை நம்ம வெளியில எடுத்து போட்டோம்னாதான் நம்ம ஆன்மீகத்துல நமக்குள்ளார இருக்கிற பாய்சனை வெளியில எடுக்கிறோம். நமக்குள்ளார இருக்கிற விஷத்தை வெளியில எடுக்கிறது அப்படின்னா என்னன்னா, நமக்குள்ளார இருக்கிற உள்ளார்ந்த கோபத்தை வெளியில எடுத்து போடுறது. அதே மாதிரி நம்முடைய எதிரியை அழிக்கிறது அப்படின்னா என்னன்னு கேட்டா, கௌரவத்து மேல நமக்கு இருக்கிற பற்று. அதாவது நம்மை சுற்றி இருக்கிற 4 பேர் நம்மை பற்றி என்ன சொல்ல வேண்டும், அவங்கள்ட்ட மதிப்போடும் மரியாதையோடும் நம்ம வாழணும்ன்றது விருப்பமா இருக்கலாம். ஆனா அந்த மதிப்பு மரியாதைக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுக்குற அளவுக்கு நம்ம போயிடக்கூடாது. இந்த கௌரவம்ங்கிற வார்த்தைக்கு கீழே தான் ஜாதிகள் உருவாகி இருக்கின்றன. இந்த கௌரவம்ங்கிற வார்த்தைக்கு கீழே தான் இன வெறி இருக்குது. இந்த கௌரவங்கிற வார்த்தைக்கு கீழே தான் பணக்காரன் ஏழை அப்படிங்கிற வித்தியாசம் இருக்குது. இந்த கௌரவம்ங்கிற வார்த்தைக்கு கீழே தான் ஒரு அந்தஸ்து அல்லது ஒரு படித்தவன் படிக்காதவன்கிற வித்தியாசம் எல்லாத்துக்கும் அடிப்படையில பாத்தீங்கன்னா இந்த கௌரவம் இருக்கும். அதனால நமக்குள்ளார இருக்கிற விஷயத்த வெளியில எடுக்கணும். நம்முடைய எதிரியை நாம் வெல்ல வேண்டும். இது 2ஐயும் நாம செய்யணும். அப்ப கோபம் வரும் பொழுது அந்த கோபத்தை அடக்கி கொள்வது முக்கியமல்ல, நமக்கு உள்ளார போய் அந்த கோபத்தை வெளியில எடுத்து போட வேணும். அதுக்கு மாஸ்டரோட உதவியை நாடணும். அது மாதிரி கௌரவத்தினால நாம பாதிக்கப்படும் பொழுது, கௌரவ பங்கம் ஏற்படும் பொழுது நம்ம மனது ஒடிந்து போயிடாம, மனம் காயப்படாமல், மனசுக்குள்ளார நம்முடைய இதயத்துல நம்ம காயங்களை தாங்கிக் கொள்ளாமல், வடுக்களை தாங்கிக் கொள்ளாமல், அத நமக்கு மேல தூவப்பட்ட மலர் மாலைகளாக ஏத்துக்கிற அளவுக்கு மாஸ்டர்கிட்ட ஒரு பிரேயர் வைக்கணும். இதை நான் நீங்க கொடுத்ததா ஏத்துக்கிறதுக்கு எனக்கு ஒரு பக்குவம் கொடுங்க. இந்த ஒன்றின் மூலமாக என்னுடைய வாழ்க்கையை பிடித்து கொண்டிருந்த ஒரு வளையம் இன்று நொறுங்கி விட்டது. நான் இன்னும் ஆன்மீகத்துல முன்னேறேன். ஒவ்வொரு முறை கௌரவ பங்கம் ஏற்படுற நிகழ்வு நடந்ததுனாலும் இதான் நடக்கும். அது ரொம்ப முக்கியமானது. மனசு ஒடிஞ்சி போயிடுறாங்க பெரும்பாலும். ஒரு ரொம்ப கீழே இறங்கி ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு நல்ல நம்ம ரொம்ப மரியாதையா ரொம்ப அன்பு செலுத்தி வெளுத்த மகனோ மகளோ ஒரு லவ் மேரேஜ் பண்ணிட்டு இருக்கிறாங்க, இல்ல வீட்டை விட்டு கிளம்பி போயிடுறாங்க அப்படின்னா அந்த குடும்பமே அப்படியே ஒடிஞ்சி வெளியில தலை காட்ட முடியல, அவமானம் அப்படின்லாம் சொல்லி அப்படியே எதையோ இழந்த மாதிரி பறிகொடுத்த மாதிரி போய் இதெல்லாம் நடக்குது. நடக்காம இருக்காது. ஓரளவுக்கு நம்ம மனசு ரணமாகறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்கு. ஆனா அந்த மாதிரி சூழ்நிலை வர்றவங்க கூட என்ன நினைக்கணும், அதே மாதிரிதான் அந்த
நம்முடைய வம்சாவளியில நல்லபடியா திருமணம் செய்து கொடுத்து அவங்க அங்க போய் அவங்களோட ஒத்து வாழ முடியாம ஒரு டைவர்ஸ் ஆகி வந்து நிக்கிறாங்க, ஒரு ஆணோ பெண்ணோ. அப்படின்னா நமக்கு உடனே அது ஒரு கௌரவமா இல்ல. உங்க மகன் என்ன பண்றாரு, அவரு டைவர்ஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றாரு. உங்க மகள் என்ன, ஒரு டைவர்ஸ் அப்படின்னு சொல்லிக்க கூட முடியல நம்மளால. உடனே நம்ம வந்து நம்மளுடைய கௌரவம் குறைந்து விட்டதாக நம்ம சாதாரணமா எதிர்நோக்கிற விஷயங்கள் தான். ஆனா அதுக்கு வந்து மற்றவர்களை வந்து நம்ம கார்னர் பண்றோம். அந்த பையன் சரியில்லை, என் பொண்ணு நல்ல பொண்ணு. நான் அந்த பொண்ணு சரியில்லை, என் பையன் நல்ல பையன். அவங்க மாமனார் தான் மாமியார் தான் இப்படி, இல்லைன்னா இப்படி ஆயிடும். எதுவும் கிடையாது. இங்க என்னன்னா அது அவங்களுடைய சம்ஸ்காரப்படி நடக்குது. அந்த சம்ஸ்காராவை நம்முடைய கௌரவ பங்கத்துக்கு மாஸ்டர் பயன்படுத்திக்கிறார், இவ்வளவுதான். மற்றபடி நமக்கு கௌரவ பங்கம் ஏற்படுத்தணும்னே அவங்கள அப்படியெல்லாம் ஆக்கல. அவங்க பேட்டர்ன்ல அவங்க ரன் பண்றாங்க, அவங்க டிசைன்ல அது இருக்கு. அதே நேரத்துல நம்முடைய அந்த மனசுக்குள்ளார வளர்த்துக்கிட்டு வர்ற அந்த கௌரவம், அந்த அந்தஸ்து, அது மேல நமக்கு இருக்கிற பற்ற உடைக்க இந்த நிகழ்வை மாஸ்டர் கொஞ்சம் பயன்படுத்திக்கிறாரு. இந்த தெளிவு நம்மளை சுற்றி இருக்கிற அந்த மாயைங்கிற திரை ஓரளவுக்கு விலகும் பொழுதுதான் நமக்கு வரும். அந்த மாயைங்கிற திரையை விளக்குற அந்த கருணை நம்ம மாஸ்டர் தான். இந்த மாதிரி நேரங்கள் எல்லாம் கௌரவம், கோபம், இந்த மாதிரி விஷயங்களை ஆழ்ந்து சிந்தித்து அதிலிருந்து விடுபடணும்னு மாஸ்டர்கிட்ட ப்ரேயர் பண்றதோட விட்டுறக்கூடாது. ப்ரேயர் பண்ணிட்டேன் ஆனா வந்துச்சுன்னா நான் வந்து ரணமாயிடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. அந்த சூழ்நிலைகள் வரும்பொழுது கோபத்தை உள்ளிருந்து வெளியே தூக்கி எறியவும், இந்த கௌரவ குறைவு ஏற்படும் பொழுது அதை சந்தோஷமாக மாஸ்டர் கொடுத்ததாக ஏற்றுக்கொள்ளவும் மனப்பக்குவத்தை நம்ம பயிற்சி பண்ணணும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். அடுத்து வந்து டிசம்பர் 15 நடுவுல வந்து ஒரு 10 நாள் எதுவும் பேசல. சுவாமி விவேகானந்தர் சொல்றார், தெய்வீக பணி பாதிக்கப்படுவதை கவனியுங்கள், அதை நிறைவு செய்ய உங்களுக்கு நான் 6 மாத கால அவகாசம் தருகிறேன். அப்ப டிசம்பர்ல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த ஜூன் வரைக்கும் டைம் தர்றாரு. ஜூன் மாதம் காசிக்கு சென்று பிறகு ஒரிசா செல்லுங்கள். சைதன்ய மகாபிரபு அங்கே இருக்கிறார். அவர் தனது சீடர்கள் விஷயத்தில் ஏமாற்றம் அடைந்துள்ளார். அவர் வந்து ஏற்கனவே கேட்டுட்டு இருக்காரு. ஒரிசாவிலதான் அவங்களுடைய ஹெட் குவார்டர்ஸ் இருக்கு சைதன்ய மகாபிரபு. என்னுடைய அமைப்பை சீர் செய்யுங்கள்னு அவர் நிறைய கேட்டுட்டு இருக்காரு. அது மாதிரி காசிக்கு வந்து அங்க இருக்கிற அமைப்பை சீர் செய்யணும்னு அங்க இருக்கிற கபீரா அவரு கேட்டுட்டு இருக்காரு. இப்படி எல்லாரும் வந்து சொல்லிட்டு இருக்கிறதெல்லாம் விவேகானந்தர் திருப்பி ஞாபகப்படுத்துறாரு. தெய்வீக பணி பாதிக்கப்படக்கூடாது, அதனால உங்களுக்கு 6 மாசம் நான் உங்களுக்கு டைம் தர்றேன், அதன் பிறகு இந்த 2 இடத்துக்கும் போங்கன்னு சொல்றாரு. அதுல அடுத்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்றாரு. இந்து மதம் இந்தியாவிலும் அயல் நாடுகளிலும் ஸ்தாபிக்கப்பட்டது. மனு அவர்களின் தாயகம் எகிப்து தேசமாகும். நம்ம மனு தர்மம் அப்படின்னு சொல்றோம். இந்த மனு அப்படிங்கிற அரசர், அவருடைய இந்த மனித குல தர்மத்தை எழுதினவரு, மனு தர்மம் அதுதான் பேஸ் பண்ணிதான் சனாதனம் இயங்குது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. அந்த மனு என்பவர் இந்தியாவுள்ளார பிறக்கலங்கிறார் விவேகானந்தர். அவர் வந்து எகிப்து தேசத்தில் பிறந்தவர். ஆனா எகிப்து இந்தியாவுடைய ஒரு பகுதியா இருக்குது. இப்ப சொல்ற அந்த எகிப்துங்கிறது சவுதி அரேபியாவினுடைய ஒரு பகுதியாக இருந்த இடம் அப்படின்னு விவேகானந்தர் சொல்றார். அது இந்தியாவின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது. இன்னைக்கும் அதனால வந்து அந்த பகுதிக்கு எகிப்துக்கு ஒரு கவனம் செலுத்தணும் அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு மாஸ்டரும் கட்டாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனா எகிப்துன்னா இப்ப இருக்கிற அந்த பிரமிடுகள்லாம் உள்ள எகிப்து அப்படின்னு எடுத்துக்க கூடாது. சவுதி அரேபியாவுடைய பீடபூமி இந்த பகுதியெல்லாம் எகிப்து அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அது இந்தியாவின் ஒரு பகுதியாக கருதப்பட்டது. அங்கும் ஆன்மீக தீபத்தை நீங்கள் ஏந்தி செல்ல வேண்டியிருக்கும். உங்களுக்காக காத்திருக்கும் பணி உங்கள் கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இன்னொரு முக்கியமான நாடு அப்படின்னு சொல்ல போனா அந்த எகிப்து, சவுதி அரேபியா அந்த பகுதி வந்து ஆன்மீக ஒளி ஊட்டப்பட வேண்டும் அப்படின்னு பாபுஜிக்கு சொல்லப்பட்டிருக்கு. அது எந்த அளவுக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்குது, அது என்னைக்கு வெளிப்படும் அப்படின்னு நம்ம
காத்திருப்போம். அதனை உங்கள் வாழ்நாளிலேயே நீங்கள் நிறைவேற்ற வேண்டியிருக்கும். உங்களுக்கு பின் வரும் எவருக்கும் உங்களுக்கு அருளப்பட்டிருக்கும் அளவிற்கு சக்திகள் இருக்காது. அதனால நீங்கள் உயிரோடு இருக்கும் பொழுதே நாங்க சொல்ற இந்த பகுதிகளை, அதாவது வட இந்தியா, தென்னிந்தியாவை ஒளியூட்டி அதுக்கு பிறகு எகிப்து தேசத்தையும் நீங்க சரி பண்ணி ஆகணும் அப்படிங்கிறாரு. எகிப்து இந்தியாவுடைய ஒரு பகுதிங்கிறாரு. ரொம்ப முக்கியமா சொல்றது, மனு எகிப்துல பிறந்தவர் அப்படின்னு சொல்றாரு. இந்த விஷயங்களுக்காக உங்கள் விசேஷ சக்திகளை பிரயோகித்து முடிந்த அளவு வெகு விரைவாக இந்த பணிக்கு பொருத்தமானவர்களை தயார் செய்யுங்கள். உங்களுக்காக ஏராளமான பணிகள் காத்திருக்கின்றன. இன்னமும் அன்றாட விஷயங்களை கூட உங்களால் நிறைவு செய்ய முடியவில்லை. சந்தேகமின்றி உங்களது உடல் நலக்குறைவே இதற்கு காரணமாகும். ஆனால் அதற்கு நிவாரணம் ஏதும் இல்லை. இந்த வார்த்தையை நல்லா அடியில கோடு போட்டு வச்சுக்கணும். பாபுஜிக்கே இதுதான் சொல்றாங்க பதில். ஆனா நமக்கு லைட்டா தலைவலிச்சதுன்னா மாஸ்டர் அப்படிங்கிறோம். இவ்வளவு வேலையை செய்யறாரு பாபுஜி. அவருக்கு வேலை கொடுத்துடக்கூடாது, மன அழுத்தம் கொடுத்துடக்கூடாது அப்படின்னு ஒரு பக்கம் சொல்றாங்க. இன்னொரு பக்கம் நீங்க அந்த வேலையை செய்யல, இந்த வேலையை செய்யல. இது என்ன, நம்ம ஆபீஸ்ல நடக்கிற வேலை தானே இங்கேயும் நடக்குது. நம்ம ஆனா ஆன்மீகம்னா வேற மாதிரி நினைக்கிறோம், ஆபீஸ் ஒர்க்னா வேற மாதிரி நினைக்கிறோம். ஒரு பக்கம் அன்போட லாலாஜி என்ன பண்றாரு, அன்பு ராமச்சந்திராவுக்கு அதிக மன அழுத்தம் தராமல் பார்த்து கொள்ளுங்கள், அவருக்கு ரெஸ்ட் கொடுங்க அப்படின்லாம் சொல்லிட்டு வர்றாரு. இன்னொரு பக்கம் விவேகானந்தர் மிக கடுமையாக அடுத்தடுத்த வேலைகளை சொல்லிட்டு இருக்காரு. உங்களுக்கு அங்க வேலை இருக்கு, இங்க வேலை இருக்கு, நீங்க கிளம்பணும், நீங்க தெய்வீக பணி தாமதப்படுதுன்னு அவரு அரிச்சு பண்றாரு. இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது அவருக்கு உடம்பு சரியில்லாம போறது நியாயம்தான். அதையும் அவர் சொல்றாரு, உங்களால நாங்க கொடுத்த வேலையை செய்ய முடியாத அளவுக்கு உங்க உடல் ஒத்துழைக்காம இருக்கு அப்படின்னுட்டு அதை சரி பண்றேன்னு ஒரு வார்த்தை யாரும் சொல்ல மாட்டேன். ஆனால் அதற்கு நிவாரணம் ஏதும் இல்லை. அப்ப நம்ம உடம்ப நம்ம தான் பாத்துக்கணும். நம்ம எந்த அளவுக்கு வில் பவரோட, ஆரோக்கியத்தோட, சரியான உணவு, சரியான தூக்கம், சரியான அளவு எல்லாவற்றுக்குமான ஒரு கவனம், இதெல்லாம் கொடுத்து வந்தால் எல்லாம் மாஸ்டர் பார்த்துக்குவார். மீறி பார்த்துக்கணும் அப்படின்னா மாஸ்டர் என்ன செய்யணும் அப்படின்னா, இதை அவர் வாங்கிக்கிட்டார். எத்தனை பேரோட அவரால் வாங்கிக்க முடியும்? அப்படி கிடையாது. அப்ப இந்த பரம்பொருள் கிட்ட தீட்சை வாங்கினவர், ஒளி உலகமே உங்களை கொண்டாடி கொண்டிருக்கிறது, உங்களை போன்றவர் இந்த உலகம் தோன்றியதிலிருந்து இதுவரை பிறக்கவில்லை என்றெல்லாம் எல்லாராலும் பாராட்டப்பட்ட என்னுடைய சக்திகள் எல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள், உங்களால் நீங்கள் நினைத்தால் எதையும் சாதிக்கலாம் அப்படின்னெல்லாம் சக்தி வடிவமா இருக்கிறவர். ஆனா அவருடைய உடம்பு சரியில்லை என்றால் அதை சரி செய்வதற்கு நிவாரணம் ஏதும் இல்லைங்கிற ஒரு இதுதான் நிதர்சனம். ஏன்னா இயற்கையில எதையும் அந்த லெவலுக்கு போனவங்க எவ்வளவு சக்திகள் கொடுக்கப்பட்டாலும் அதை எதுவும் பயன்படுத்திக்கொள்ள முடியாது அவர்களுக்காக. உதாரணத்துக்கு ஒரு போலீஸ் இல்ல ஒரு மிலிட்ரி மேன் இருக்காரு, அவர்கிட்ட நல்ல அவருக்கு துப்பாக்கி வச்சுக்கிற ஒரு லைசன்ஸ் இருக்கு, அவர் நல்ல ஒரு உயர்வான துப்பாக்கி வச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்காக அவர் வீட்டுல குப்பையை கொட்டுறாங்க ஒருத்தாங்க அப்படின்னா அவங்களை சுட்டுற முடியாது. அவங்க வீட்டுக்கும் பக்கத்துக்கு வீட்டுக்கும் அவங்களுக்கும் சாக்கடை தண்ணியில தகராறு வந்துச்சுன்னா இந்த துப்பாக்கியை எடுத்து காட்டி மிரட்டிலாம் ஒன்றும் பண்ண முடியாது. அதுக்குரிய வேலைகளுக்காக பயன்படுத்துவதற்காக அடிக்கப்பட்டது. அதுல அவர் உலகத்திலே நிபுணராக கூட இருக்கலாம், 100 அடிக்கு அந்தாங்கிறதோட குறி பார்த்து சுடுறதுக்குரியவதா கூட இருக்கலாம். ஆனா அவங்க வீட்டுக்கும் பக்கத்து வீட்டுக்கும் வர்ற தகராற அவர் பேசித்தான் தீர்த்துக்கணும். இல்லைன்னா அந்த தகராறு வராததுக்கு ஒரு நீண்ட கால நோக்கத்துல ஏதாவது ஒரு திட்டத்தை வகுத்து கொண்டு செயல்படும். இதுதானே நிதர்சனம். அது போலதான் நம்ம உடம்பா இருந்தாலும் அந்த உடல் அப்படிங்கிற விஷயத்துல ஏற்படக்கூடிய எந்த பிரச்சனையாக இருந்தாலும், நமக்கு உடம்பு தான் பக்கத்து வீட்டுக்காரு, அவரு தான் நமக்கு நிறைய பிரச்சனை கொடுப்பாரு. உடனே மாஸ்டர்கிட்ட போய் நின்று இதை சரி பண்ணுங்க, அந்த சக்தியை பயன்படுத்தின்னு கேட்க முடியாது. ஒன்னே ஒண்ணுதான் செய்யலாம், எவ்வளவுக்கு முடியுமோ அவரோட அட்ஜஸ்ட் பண்ணி அவரையும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு நம்மளும் சந்தோஷமா வச்சுக்கிட்டு அவருடைய பிரச்சனைகள் எதுவும் நம்மளை பாதிச்சிடாம, நம்மளுடைய வேலைகள் எதுவும் அவரை பாதிச்சிடாம ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங்கோட நம்ம உடம்போட ஓட்டி ஆகணும் அப்படிங்கிறது தான்
பாபுஜிக்கு இதுதான் சொல்றாரு. பாபுஜி மீடியம் ஹெலன், மதர் ஹெலனுக்கு இதுதான் சொல்றாரு. கண்ணாலையும் பார்த்தோம் பாபுஜி கடைசி காலத்துல அவ்வளவு கஷ்டப்பட்டாரு. சாரிஜியும் கடைசி காலத்துல கஷ்டப்பட்டார். யாரும் இதற்கு விதிவிலக்கு இல்லை. மதிப்பிற்குரிய லாலாஜி, கண்டிப்பாக நீங்கள் ஒரிசா செல்ல வேண்டும். இது வரைக்கும் அவர் கண்டிப்பாகன்னு சொல்லல, முடிஞ்ச வரைக்கும் ஒதுக்கி போட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் இப்ப லாலாஜியும் சொல்லிட்டாரு, நீங்கள் கண்டிப்பாக ஒரிசா செல்ல வேண்டும். இனிமேதான் பாபுஜி அது மேல கவனம் செலுத்துவார். ஏன்னா இப்பதான் அவருடைய குரு சொல்றாரு. இதுக்கு முன்னாடி சைதன்ய மகாபிரபு கேட்டுக்கொண்டார், விவேகானந்தர் சொன்னாரு, ஆனால் டைம் கொடுத்திருந்தார். இப்ப லாலாஜி சொல்றார், நீங்கள் ஒரிசா செல்ல வேண்டும். இதுதான் விவேகானந்தர் சொன்னார். முதலில் காசிக்கு சென்று அங்குள்ள பணிகளை முடித்த பின்னர் மேலே செல்லுங்கள் சொல்றார். இப்பதான் ரொம்ப நாள் கழிச்சு ஜெக்மோகன் வர்றார். ஜெக்மோகன் நரேன் லாலாஜியோட பையன் ஜக்கு. அன்பு சகோதரரே, சென்று வெற்றி வாகை சூடி வருங்கள் அப்படின்னு வாழ்த்தி அனுப்புறார். சுவாமி விவேகானந்தர், ஒரிசாவில் முக்கியமான பணி உங்களுக்கு ஒதுக்கப்படும். உங்கள் ஆரோக்கியம் நன்றாக இருந்திருந்தால் எகிப்து செல்லும்படி உங்களை நான் பணித்திருப்பேன். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. இப்போதைக்கு எகிப்தை பத்தி அவர் சொல்லல ஒண்ணும். ஆனா சொல்றாரு, உங்க உடம்பு மட்டும் நல்லா இருக்குன்னா உடனடியா எகிப்து போங்கன்னு சொல்லி நான் சொல்லியிருப்பேன். இருந்தாலும் கீழே ஒரு கோடு போடுறாரு பாருங்களேன், நான் உங்களை கட்டாயப்படுத்த மாட்டேன், ஆனா மனம் இருந்தால் மார்க்கம் உண்டுப்பா. நீங்க மட்டும் போகணும்னு ஆசைப்பட்டால் உங்களுக்கான விருப்பவரை நாங்க கொடுப்போம். ஆக என்னன்னா ரொம்ப விரும்புறாரு நீங்க எகிப்து போயாகணும். பாபுஜி அதை நிறைவேற்றுறாரு. இந்தியா இந்த வெஸ்ட் அந்த மாதிரி இதுல பாத்தீங்கன்னா, அந்த வீடியோ எல்லாம் பாத்தீங்கன்னா சாரிஜி பாபுஜியை கூட்டிட்டு எகிப்து போற அந்த டூரை பத்தி ரொம்ப அழகா சொல்லியிருப்பாரு. அது ஒரு அற்புதம் கூட பாபுஜி செஞ்சிருப்பாரு. அங்க போனோன்னு ஒரு குழந்தைய பார்த்துட்டு அந்த குழந்தைக்கு சாரிஜி கிட்ட சொல்லுவாரு, பார்த்து சாரிஜி நீ போய் அந்த பெட்டியை திறந்து அதுல ஒரு பொம்மை இருக்கும் எடுத்துட்டு வாங்க. மாஸ்டர் சொல்லுவாரு, அது மாதிரிலாம் ஒண்ணும் இல்லைன்னு, நீ போ எடுத்துட்டு வான்றார். அது போய் திறந்தா அவங்களோட பெட்டியில அந்த பொம்மை இருக்கும், எடுத்து வந்து கொடுத்தாரு. கொடுத்துட்டு சாரிஜி எழுதுவாரு, பாபுஜிக்கு அவருடைய உள்ளாடையில இருந்து ஆரம்பிச்சு எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்றது நானு. அவருக்கு அந்த பெட்டிக்குள்ளார என்ன இருக்கும், என்ன எடுத்து வைக்கணும்னு கூட தெரியாது. அத்தனையும் பேக் பண்ண எனக்கு தெரியாதா? அதுக்குள்ளார எந்த பொம்மையும் நான் எடுத்து வைக்கலையே. போய் எடுத்துட்டு வாண்டாரு. எடுத்துட்டு வந்தா அந்த பொம்மை இருக்கு அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்படுவாரு சாரிஜி. இது நீங்க அந்த வீடியோல பார்க்கலாம். ஆக தன்னுடைய காலகட்டத்துல எந்த ஒரு பணியும், தனக்கு ஒதுக்கப்பட்ட பணி எதையும் பாபுஜி நிறுத்தல. ஏதோ ஒரு காலகட்டத்துல போய் அவருடைய பணி, அவருக்கு சொன்ன கட்டளையை அவரு நிறைவேற்றி கொண்டுதான் இருந்தார். உடல்நிலை சரியில்லாத இருந்தப்பையும், ரொம்ப பொருளாதார லெவல்ல அவங்க சரியில்லாம இருந்தப்பையும், எல்லாவற்றிலும் தன்னுடைய குருநாதர்கள் இட்ட கட்டளை எதையும் பாபுஜி நிறைவேற்ற தயங்கியதில்லை, அலட்சியப்படுத்தியதும் இல்லை. டிசம்பர் 16, 1945 சுவாமி விவேகானந்தர், எந்த காரணத்தினாலாவது உங்களால் அதை செய்ய முடியாமல் போகும் பட்சத்தில், எதைன்னா எகிப்துக்கு போறத, உங்களது சீடர் அதை நிறைவு செய்வதற்காக இந்த குறிப்பை உங்கள் நாட்குறிப்பேட்டில் நான் விட்டு செல்கிறேன். இந்த டைரியில குறித்து வைப்பா. ஒருவேளை உங்களால போக முடியல, நீங்கள் நிறைவு செய்தாவில்லைன்னா உங்களுக்கு அடுத்து வரக்கூடிய உங்களுடைய அடுத்த வாரிசு அதை நிறைவு செய்ய வேண்டும். இது எங்களுடைய உத்தரவு. அதனால இதை நாட்குறிப்பேட்டில் குறித்து வையுங்கள் அப்படின்னு சொல்றாரு. 17 டிசம்பர் 1945 ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி கிருஷ்ணர் உள்முக தொடர்பு கொள்கிறார். ஸ்ரீ கிருஷ்ணர், அனைத்து மரபு வழி மற்றும் அமைப்புகளின் தொடர்புகளும் துண்டிக்கப்பட்டுள்ளதாக என் சார்பில் அறிவியுங்கள். அனைத்து மரபு வழிகள், எல்லா, அதாவது சிஸ்டம்ஸ், மரபு வழினா ஒவ்வொரு மெத்தட் ஆஃப் மெடிடேஷன், அதான் மரபு வழின்னு சொல்றது. அந்த காலத்துல இருந்து நாங்க இந்த மாதிரி தியானம் பண்ணுவோம், இந்த மாதிரி நாங்க சாமி கும்பிடுவோம், இந்த மாதிரி நாங்க ஆன்மீக மரபு வழின்னு சொல்றோம். அடுத்தது அதுக்கான ஆன்மீக அமைப்புகளும் ஒவ்வொருத்தரால உருவாக்கப்பட்டதும் இருக்கும். இந்த மரபு வழியாக வழி வழியாக வந்த மெத்தடுக்கு, அது வழியா வந்த ஒரு டீச்சைக்கெல்லாம் தொடர்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளன என்பதை நீங்க சொல்லாதீங்க, என் சார்பில் அறிவியுங்கள். ஆன் பிஹாஃப் ஆஃப் ஸ்ரீ கிருஷ்ணர் அப்படிங்கிற என் சார்பில் நீங்க சொல்லுங்க, நான் சொன்னதுதான் அர்த்தம் அது. இனி என்னன்னா, அந்த மிக பழமை வாய்ந்த பிரதானமான இந்து மதத்தில்
என்ன பழக்கம் இருந்துச்சோ, டிரான்ஸ்மிஷன் இருந்துச்சோ, அந்த மரபு வழி மீண்டும் நிறுவப்பட்டு சகஜ மார்க்கம் என்ற பெயர்ல அதன் மூலமாக அனைவருக்கும் தீட்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது இவ்வாறு இருக்க குறிப்பிட்ட நபர்கள் மற்றும் அமைப்புகளின் தொடர்புகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. 3 விஷயம் இதுல சொல்றார். இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சிஸ்டம், எல்லா அந்த லீனேஜ், எல்லா வழிகளையும், எல்லா மார்க்கங்களையும், அதற்கும் பரம்பொருளுக்கும் இருந்த தொடர்புகள் டைரக்டா இருந்தது, கட் பண்ணப்பட்டுச்சுன்னு நான் சொன்னதா எல்லாருக்கும் சொல்லிடுங்க. இப்ப இருக்கிறது இந்து மதத்தினுடைய மிக பழங்காலத்துல ஆதியில இருந்த அந்த மரபு வழி த்ரூ டிரான்ஸ்மிஷன் மூலமாக ஒரு சீடர்களாக மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய அந்த தீட்சை முறை அது மீண்டும் இப்பொழுது எஸ்டாப்ளிஷ் பண்ணப்பட்டிருக்கு. அதன் மூலமாக எல்லாருக்கும் தீட்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இது 2வது பாயிண்ட். 3வது பாயிண்ட், இந்த மெத்தடை ஏற்றுக்கொண்ட சில அமைப்புகள், அவற்றிலே சில சீரமைப்புகள் செய்யப்பட்டு அந்த அமைப்புகளும் ஏற்றுக்கொள்ளப்படும். அதுதானே தாஜி செய்யறார். துக்குலோஜி மகராஜ் நேரா போனாரு, அந்த அமைப்பை அவங்க அப்படியேதான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இந்த முறை அவங்க எடுத்துக்கிறாங்க. இதுல இருந்த பிரிசப்டர்கள் அங்க கனெக்ட் ஆகுறாங்க. அங்க அந்த துக்குலோஜி மகராஜினுடைய அந்த வம்சாவளி அதை ஃபாலோ பண்ற சீடர்கள்ல பல பேரை தாஜி என்ன வாக்கியிருக்காரு, சென்றாக்கி. இததான் சொல்றாங்க, சில நபர்கள் மற்றும் அமைப்புகளின் தொடர்புகள் சீரமைக்கப்பட்டுள்ளன. சொன்னது எல்லாம் இன்னைக்கு கிட்டத்தட்ட செயல்பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. இன்னும் அவங்க எவ்வளவு வேகமா இருந்தாங்களோ அந்த வேகத்துக்கு பல விஷயங்களை தாஜி செய்யறதுக்காக நம்மள மாத்திக்கிட்டு இருக்காரு. அதெல்லாம் நம்ம இதை படிக்கும் பொழுது நமக்கு தெரியுது. டிசம்பர் 1945 பாபு மதன் மோகன்லாலுக்காக கூறப்பட்டது. மதிப்பிற்குரிய லாலாஜி, எவரும் இந்த விவரங்கள் மீது நம்பிக்கை வைப்பதில்லை என்ற கடினமான விஷயத்தை நாம் எதிர்கொள்ள வேண்டி உள்ளது. எந்த அமைப்பின் மீது? இப்ப பாபுஜி உருவாக்கி இருக்கிற இந்த சகஜ மார்க்கம், இந்த அமைப்பின் மீது யாரும் நம்பிக்கை வைக்கல. யாருமே நம்பல பாபுஜிய கிட்டத்தட்ட. ஆனா எதிரணி ரொம்ப வலுவாக இருந்தது. அவங்க ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் ஆர்ப்பாட்டம், கற்பனையாக பல விஷயங்களை சொல்றது, மக்களுடைய உணர்ச்சிகளை தூண்டுறது, அவங்களுக்கு ஜோசியம் சொல்ற மாதிரி அவங்களுக்கு ஆசீர்வாதம் வழங்கி அவங்களுடைய குடும்பம் குழந்தை குட்டிகளுக்காக பிரேயர் பண்றதுன்னு ஜமாச்சிட்டு இருக்கிறாங்க எதிரணியில உள்ளவங்க. அதாவது லாலாஜியுடைய சீடர்களா இருந்து லாலாஜி காலத்துல பிரிசெப்டர்களா இருந்த முக்கியமான நபர்கள்னு சொல்றாங்களே அவங்கெல்லாம். மக்கள் எல்லாம் அந்த பக்கம் போற அளவுக்கு பாபுஜினால உருவாக்கப்பட்டு இப்போ டிரான்ஸ்மிஷன் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த அமைப்பு மீது நம்பிக்கை வைக்கவில்லை. இது கொஞ்சம் ஹார்டான விஷயம்தான். நல்ல விஷயத்த மக்கள் உடனே நம்ப மாட்டாங்க அப்படிங்கிறது உலகம் ஃபுல்லா இருக்கிற ஒரு விஷயம். யாராவது ஒரு நல்ல விஷயத்த சொல்றாங்க, ஒரு நல்ல ஒரு சிஸ்டம் ஆஃப் இது கொண்டு வர்றாங்க அப்படின்னா டக்குன்னு யாரும் நம்ப மாட்டாங்க. அதே ஒரு மோசமான விஷயம், ஒரு ஏமாற்றுற விஷயத்த உலகம் ஈர்க்கப்பட்டு அதை நோக்கி செல்லணும். ஏன்னா அவங்க சம்ஸ்காரம் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. கிராமத்துல ரொம்ப ஒரு கலோக்கியலா ஒரு பழம் சொல்லுவாங்க, ஆடு வெட்டுறவனை தான் நம்புவோம், புல்லு போடுறவன் கிட்டக்க வந்தான்னா ஓடும், பிடிச்சி கட்டி போட்டுவான். வெட்டுறவன் கிட்ட வந்தான்னா அதுக்கு தெரியாது, அது ஏதோ ஒரு உள்ளார்ந்த ஈர்ப்பு அவன் பக்கத்துல தலைய ஆட்டிட்டு நிற்கும். அது போல மனிதர்களும் கூட எளிமையான நேர்மையான உண்மையை நோக்கி ஈர்க்கக்கூடிய இந்த அமைப்பு மீது நம்பிக்கை வைக்கிறது இல்லை. இத கற்பனைன்னு நினைக்கிறாங்க. ஆனா கற்பனைகள் நிறைந்த மற்ற அமைப்புகளை அவங்க உண்மைன்னு நினைச்சு அதை நோக்கி போறாங்க. காரணம் அவங்களுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த சம்ஸ்காரிக் பேட்டனுடைய ஈர்ப்பு. இந்த அமைப்பில் நீங்கள் பலருக்கு தீட்சை அளித்திருப்பது அவர்களது ஆன்மீக எதிர்பார்ப்புகளை பாழாக்கும், அவர்களை ஏமாற்றும் நோக்கிலோ அல்ல என்பதை அவர்களால் உணர முடியவில்லை. இதுல நீங்க பல பேருக்கு கனெக்ஷன் கொடுத்துருக்கீங்க. ஆனா உங்கள்கிட்ட சிட்டிங் வாங்கின பல பேருக்கு அந்த சிட்டிங்கோட எஃபெக்ட் என்னங்கிறது தெரியல. அவங்கள ஏமாத்துறதுக்காக
அவங்க வந்து ஆன்மீகத்துல முன்னேறணும், பெரிய ஆளா வரணும் அப்படிங்கிற எதிர்பார்ப்புகளை பாழாக்கிறதுக்காக நீங்க செட்டிங் கொடுத்ததா அவங்க நம்புறாங்க. அப்படி நீங்க செய்யல. அவங்களுக்குள்ளார இருக்கிற தீவிர உணர்ச்சி எல்லாம் எடுத்துட்டு அவங்கள சரியான பாதையை நோக்கி திருப்பி அங்க கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நீங்க வந்து பண்றீங்கிறது தெரியல அவங்களுக்கு. ஏன்னா பெரும்பாலானவங்க, நீங்களும் நானும் கூட, நிறைய பேர் கூட உள்ள வந்தப்ப என்ன நினைச்சிருக்கோம், நம்ம வந்து ஆன்மீகத்துல பெரிய ஆளாகி நம்மளும் இந்த குரு மாதிரி நின்று 10 பேருக்கு 100 பேருக்கு வந்து யோகா சொல்லி கொடுத்து யோகாவுல பெரிய ஆளாகி அப்படிலாம் ஒரு கற்பனை இருந்திருக்கு இல்லையா? மாஸ்டர் முதல்ல எடுத்தது அந்த வேலையை தான், அந்த விஷயத்த தான் நம்மள்ட்ட இருந்து எடுக்கிறார், அந்த ஈர்ப்பை தான் எடுக்கிறார். முதல்ல வந்தோடனே நம்மக்குள்ளார ஆசை, நம்மளும் மாஸ்டர் ஆகணுங்கிற ஆசை தானே இருக்கும், அந்த இடத்துக்கு போகணுங்கிற ஆசை இருந்திருக்கும், ரிசப்டர் ஆகணுங்கிற ஆசை இருந்திருக்கும். அந்த ஆசையெல்லாம் முதல்ல எடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த பொறுப்பை கொடுக்குறாரு. இப்ப நிறைய பேரை ப்ரிசெப்டர் ஆக்குறதுக்கு முன்னாடி அந்த ஆசை தீர்ற வரைக்கும் விட்டுருவாரு. அதுக்கப்புறம் மெல்லமா நீங்க ப்ரிசெப்டர் ஆகுங்க அப்படிங்கிற சூழல் அவங்கள நோக்கி வர ஆரம்பிக்கும். இப்ப வேணான்னு அவங்க மனசார இதெல்லாம் நமக்கு ஒத்து வராதுப்பா, அந்த அளவுக்கு நான் தகுதி இல்லாதவன் அப்படின்னு யாரு நினைக்கிறாங்களோ அப்ப அது அந்த அளவுக்கு அது மேல இருக்கிற ஈடுபாட்டை உரிச்சு எடுக்கிறாரு. அப்ப நீங்க தீட்சை அளிக்கிறவர்களுடைய ஆன்மீக எதிர்பார்ப்புகளை பாழாக்குற உத்தேசத்துடன் தானே நீங்க தியானம் கொடுக்குறீங்க. எல்லாத்தையும் எடுக்கிறேன்னா அப்ப அப்படித்தானே நம்புவாங்க. ஆனால் அப்படி அல்ல அது அப்படின்னு அவர்களால் உணர முடியவில்லை. தங்களது சீடர்களுக்கு தாங்களே பொறுப்பு என்று எஸ்கேயும் மற்றவர்களும் கருதினால் நீங்களும் அவ்வாறே எண்ண வேண்டியது இல்லை. ரொம்ப முக்கியமா இதுல வந்து 2 பேர் தான், 3 பேர் ஏட்டி வந்து பேஸ். அதுக்கு கீழே இருந்து இந்த விஷயத்துல தீவிரமா எதிரணியில செயல்படுறது 2 பேர். ஒண்ணு வந்து எஸ்கே, அவர் வந்து ஸ்ரீ கிருஷ்ணாலால் அப்படிங்கிற ஒருத்தர். இன்னொரு பக்கம் டிஎஸ் டாக்டர் சதுர்புஜி சகாய். இவங்க 2 பேர் தான் முக்கியமான ஆட்கள். இதுல இந்த எஸ்கே பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும், நம்மளே சொல்லியிருக்கோம். நீங்க மை மாஸ்டர் படிச்சீங்கன்னாலும் சரி, அல்லது பாபுஜியுடைய வாழ்க்கை குறிப்புகளை படிக்கும் பொழுதும் சரி, அவர் வந்து லாலாஜி காலத்துல இருந்த ஒரு சீடரை பத்தி சொல்லிட்டே இருப்பார். என்ன சொல்லுவாரு, லாலாஜி வந்து கழிப்பறைக்கு செல்ல வேண்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுதே இந்த ஒரு சீடர் வந்து எழுந்து போய் கையில துண்டு எடுத்துட்டு ஒரு பக்கெட்ல தண்ணி வச்சுட்டு அங்க நிப்பாரு. லாலாஜி அலுவலகத்துல இருக்கும்போது ஒரு காஃபி சாப்பிட்டா பரவாயில்லன்னு நினைக்கிறப்ப இவரு வந்து ஒரு காஃபி போட்டு எடுத்துட்டு போய் அங்க நிப்பாரு. அவருதான் இந்த எஸ்கே. ஆனா அவ்வளவு லாலாஜி மேல அன்பு லாலாஜியுமே முன்னாடி ஒரு இடத்துல சொல்றாரு, உலகியல் ரீதியாக அன்பு செலுத்துறதுல எஸ்கே மிஞ்சறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு ஒரு இடத்துல அவரை பாராட்டியும் இருப்பாரு. அவருக்கு பல நேரங்கள்ல அவருடைய குறைபாடுகளை தாண்டி அவருக்கு ஆன்மீக முன்னேற்றம் அளிக்க சொல்லி லாலாஜி பாபுஜி கிட்ட சொல்லிட்டும் இருப்பார். ஆனால் இந்த இடத்துல என்ன சொல்றாரு, அவங்க எல்லாம் தனித்தனியா தங்களுக்குன்னு ஒரு குரூப் ஆஃப் சீடர்களை வச்சுக்கிட்டு அவங்களுக்கு நாங்களே பொறுப்புன்னு கருதுறாங்க. நீங்கள் அப்படி எண்ண வேண்டியதில்லை. நீங்கள் உங்களுடைய சீடர்கள் எல்லாருக்கும் நாங்கள் பொறுப்புங்கிற அடிப்படையில சொல்றார். அவர்களுடன் ஒப்பிடுகையில் எந்த விதத்திலும் உங்கள் பொறுப்பு குறைந்ததென்று நீங்கள் கருத வேண்டியதும் இல்லை. அதே நேரத்துல இந்த உங்களுடைய சீடர்களுக்கு தான் நாங்க தான் பொறுப்பு அப்படின்னுட்டு நீங்க பொறுப்பற்றவராக இருக்கவும் முடியாது. நீங்கள் பொறுப்பானவர். ஆனால் உங்களை தாண்டி உங்களால் தீட்சை அளிக்கப்பட்ட அனைவருக்கும் ஆன்மீக முன்னேற்றம் அளிக்க வேண்டிய பொறுப்பு எங்களுக்கும் இருக்கு. நிச்சயமாக ஒரு கேள்வி எழலாம், ராம்சந்திராவிற்கு பயிற்சி அளிப்பதை அனைவரும் விரும்பி ஏற்று அவருக்கு நிறையவோ அல்லது குறைந்த அளவோ பயிற்சி அளித்திருக்கலாம் எனும் பொழுது அனைத்து விஷயங்களும் அவரிடம் மட்டுமே வெளிப்படுவது என்பது எவ்வாறு நிகழ்கிறது? அங்க நிறைய பேச்சு ஓடிட்டு இருக்கு. அதெல்லாம் பத்தி தான் லாலாஜி பேசுறாரு. ராமச்சந்திரா அவருக்கு வந்து பயங்கரமா எல்லாரும் ரொம்ப ரொம்ப அவர் மேல அன்பு செலுத்தி அவருக்குன்னு நிறைய டிரான்ஸ்மிஷன் கொடுத்து அவரை மாத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்னொன்னு, அவருக்கு யாருங்க, அவரு வந்து மாஸ்டரை பார்த்தது கூட கிடையாது. 4-5 தடவைக்கு மேல லாலாஜியை பார்த்தது கூட இல்லை. அவருக்கு எப்படிங்க வந்து இதுக்கெல்லாம் எனர்ஜி இருக்கும், இந்த மாதிரி திறமை எல்லாம் எப்படி வந்திருக்கும் அப்படின்ற பல விதமான, இப்ப ஒருத்தர் ப்ரிசெப்டர் ஆனாலே இந்த அளவுக்கு காசிப் இருக்கு எல்லாத்துலயும். இங்க எப்படிங்க ப்ரிசெப்டர் ஆனாரு? அவருக்கு ஓனர் இன்சார்ஜுக்கு ரொம்ப தெரிஞ்சவங்க, அடிக்கடி அவர் வீட்டுக்கு போவாரு, போறப்பெல்லாம் வந்து ஏதாவது வாங்கிட்டு போவாரு. அப்புறம் என்ன, அதனாலதான் அவருக்கு அங்கங்க ஆள் இருக்கு இப்படி
நிறைய விஷயங்கள் அது மாதிரிலாம் பேசப்படும். அது தப்பி தவறி அவர் அவருடைய ஜாதிக்காரரா இருந்துட்டாருன்னா முடிஞ்சு போச்சு. அப்பாங்க அவருடைய ஜாதிக்காரருங்க, அதனால அவரை டக்குன்னு ரிசப்டர் ஆயிட்டாருங்க. ஒரு ரிசப்டர் ஆகிறதுக்கே இவ்வளவு விஷயங்கள் எல்லாம் பேசப்படுது சுத்தினா, பாபுஜி எந்தவித அடிப்படை ஆதாரமும் இல்லாம லாலாஜிக்கு அப்புறம் அவருடைய வாரிசுன்னு தன்னை அறிவிச்சு அந்த விஷயங்களை சொல்லும் போது எத்தனை பிரச்சனைகள், எத்தனை விதமான கதைகள் அவரை சுத்தி நடந்திருக்கும். அதுதான் லாலாஜி சொல்றாரு. அப்ப அவரு என்ன பிராக்டிஸ் எடுத்துக்கிட்டாரு, அவருக்கு ஸ்பெஷலா ட்ரைனிங் கொடுத்து ஒருத்தங்க கொண்டு வந்தாங்க அப்படின்னு நீங்க சொன்னாலும் சரி, அல்லது ரொம்ப குறைவான பயிற்சி தான் அவருக்கு, அவரால் முடியாதுன்னு நீங்க நினைச்சாலும் சரி, அதெல்லாம் விட்டுருங்க. இன்னைக்கு நாங்க எல்லாரும் அவர் மூலமாக மட்டுமே வெளிப்படுவது எப்படி நிகழுது, இதை மட்டும் யோசனை பண்ணுங்க. அதுதான் பேஸ் அப்படிங்கிற இந்த இடத்துல நம்ம இன்னைக்கு நிறுத்திக்கிறோம். இப்ப நம்ம காலை நேர தியானத்திற்கு சொல்லலாம்.